ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ 12th மேத்தமெட்டிக்ஸில் சாப்டர் 6 வெக்டர் அல்ஜிப்ராவில் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன் இன் வெக்டர் அல்ஜிப்ரா பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது பிளேனோட ஈக்குவேஷன், ஒரு தளத்தினுடைய சமன்பாடை எப்படி வேறு ஃபார்மேட்டில் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 6.6 ரிலேட்டடாக உள்ள எல்லா எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் கம்ப்ளீட்டாக அந்த ஒரு வீடியோவில் பார்த்து முடிச்சிருவோம். கொஞ்சம் வீடியோட லென்த் பெருசாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கம்ப்ளீட்டாக இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ நேர வீடியோவுக்கு போகலாம். இப்போ இந்த செக்ஷனில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் என்னென்ன ஃபார்ம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ நம்மகிட்ட ஒரு மூணு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளேன் ஈக்குவேஷன்ஸ் வந்து நம்ம ஜெனரேட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஈக்குவேஷன் ஆஃப் எ பிளேன் வென் எ நார்மல் டு தி பிளேன் அண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் தி பிளேன் ஃப்ரம் த ஆரிஜின் ஆர் கிவன். சரிங்களா? அதாவது அந்த பிளேனுக்கும் ஆரிஜினுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம பி அப்படின்னு சொல்லி எடுத்திருப்போம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி அந்த பிளேனுக்கு ஒரு நார்மல் வெக்டார் கொடுத்துருப்பாங்க. இந்த ரெண்டு கொடுத்து அந்த நார்மல் வெக்டாரை டி கேப் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்திருப்போம். இந்த நார்மல் வெக்டாரோடைய யூனிட் வெக்டாரை டி கேப் நம்ம எடுப்போம். எடுத்தோம்னு சொன்னால் அந்த பிளேனோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னா, ஆர் வெக்டார் டாட் டி கேப் ஈக்குவல் டு பி அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும். சரியா? ஆர் வெக்டார் டாட் டி கேப் ஈக்குவல் டு பி அப்படிங்கிற ஃபார்மேட்டில் அந்த பிளேனோட ஈக்குவேஷன், அதாவது ஆரிஜின்லேருந்து ஒரு பிளேன் உள்ள டிஸ்டன்ஸும் அந்த பிளேனுக்கு ஒரு நார்மல் வெக்டார் கொடுத்தாங்கன்னு சொன்னால் இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். அப்படி இல்லாமல் அந்த பிளேன் மேலே இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட், ஈக்குவேஷன் ஆஃப் எ பிளேன் பெர்பெண்டிகுலர் டு எ வெக்டார், ஒரு வெக்டாருக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கணும், அண்ட் பாசிங் த்ரூ எ கிவன் பாயிண்ட், ஒரு பாயிண்ட்டும் கொடுத்துருப்பாங்க. அந்த பிளேன் மேலே இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டும் கொடுத்துருப்பாங்க, அந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கக்கூடிய வெக்டாரும் கொடுத்துருப்பாங்க. இந்த பெர்பெண்டிகுலர் வெக்டார் அப்படிங்கிறப்ப அது என் வெக்டார் அப்படின்னு இருக்கும். இங்கே நார்மல் வெக்டார் நம்ம டி எடுத்துருக்கோம் இல்லையா, இங்கே பெர்பெண்டிகுலர் வெக்டார் அப்படிங்கிறத என் வெக்டார் அப்படின்னு சொல்லி எடுத்திருப்போம். நம்ம கொடுத்த பாயிண்ட் வெக்டாரை ஏ வெக்டார் எடுத்திருப்போம். அதாவது ஆர் மைனஸ் ஏ டாட் என் ஈக்குவல் டு 0. இது இன்னொரு ஃபார்மில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆர் வெக்டார் டாட் என் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் டாட் என் வெக்டார் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இப்படி எழுதுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இது ஒரு பாயிண்ட்டும் ஒரு பெர்பெண்டிகுலர் வெக்டாரும் கொடுத்தா எப்படி எழுதலாங்கிறதுக்கு இந்த மெத்தட். தென் இன்டர்செப்ட் ஈக்குவேஷன். சரிங்களா? ஸோ ஒரு பிளேனானது 3 ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, 3 ஆக்சிஸ் எக்ஸ் ஒய் இசட் ஆக்சிஸ், அந்த 3ஐயுமே இன்டர்செப்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ் ஏபிசி அப்படின்னு சொன்னால், அதாவது எக்ஸ் ஆக்சிஸை இன்டர்செப்ட் பண்ணுற பாயிண்ட் ஏ, ஒய் ஆக்சிஸை இன்டர்செப்ட் பண்ணுற பாயிண்ட் பி, இசட் ஆக்சிஸை இன்டர்செப்ட் பண்ணுற பாயிண்ட் சி அப்படின்னு சொன்னால் அந்த பிளேனோட ஈக்குவேஷன் எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ப்ளஸ் இசட் பை சி ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டைப்பில் உள்ள ப்ராப்ளம்ஸையும் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸையும் பார்த்துக்கணும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் 6.38 கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த வெக்டர் அண்ட் கார்ட்டீசியன் ஃபார்ம் ஆஃப் த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் எ பிளேன் விச் இஸ் அட் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 12 யூனிட். இந்த வேர்டு ரொம்ப முக்கியம். இந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற வேர்டு கொடுத்தாங்கனாலே அது வந்து பி. சரிங்களா? டிஸ்டன்ஸ் அட் எ பாயிண்ட் ஃப்ரம் ஆரிஜின், டிஸ்டன்ஸ் ஆஃப் 12 யூனிட்ஸ் ஃப்ரம் ஆரிஜின் அப்படின்னு கொடுத்துட்டாங்கனாலே அது வந்து பி நமக்கு. சரிங்களா? அண்ட் பெர்பெண்டிகுலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அப்படி தான் நம்மளோட நார்மல் வெக்டார், இது வந்து டி வெக்டார். அவங்க இந்த மாதிரி கொஸ்டினில் வெக்டாராக கொடுக்குறப்ப அது நம்ம டி வெக்டார் அப்படின்னு சொல்லி தான் எடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஆனால் நமக்கு ஃபார்முலா என்ன தேவை, ஆர் வெக்டார் டாட் டி கேப் ஈக்குவல் டு பின்னு தான் நம்ம எழுதுவோம். பட் இங்கே கொடுத்துருக்கிறது டி வெக்டார் தான் கொடுத்துருப்பாங்க. பெர்பெண்டிகுலர் வெக்டாருங்கிறப்ப அது டி வெக்டார்னு சொல்லி நம்ம எடுப்போம். அப்போ ஆர் வெக்டார் டாட் டி கேப் ஈக்குவல் டு பி நமக்கு தேவை, பட் நம்ம இருக்கிறது டி வெக்டார் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிறேன், முதல்ல கொடுத்துருக்கிற டி வெக்டாருக்கு மாடுலஸ் கண்டுபிடிச்சி அதுலேருந்து நான் டி கேப் கண்டுபிடிக்கிறேன். நமக்கு தெரியும் டி கேப் ஈக்குவல் டு டி வெக்டார் பை மாடுலஸ் ஆஃப் டி வெக்டார், யூனிட் வெக்டார் கண்டுபிடிக்கக்கூடிய வெக்டார். சரிங்களா? ஸோ அலகு வெக்டார் கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தட் டி கேப் ஈக்குவல் டு டி வெக்டார் பை மாடுலஸ் ஆஃப் டி வெக்டார். ஸோ அதனால் என்ன செய்யணும், கொடுத்துருக்க டி வெக்டாருக்கு மாடுலஸ் கண்டுபிடிக்கிறோம். மாடுலஸ் என்ன ஆகும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 3 ஸ்கொயர். சிம்பிளிஃபை பண்ணால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49 கிடைக்கும். ஆன்சர் வந்து 7. இப்போ டி கேப்போட ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறேன். டி வெக்டாரை மேலே எழுதிக்கிட்டேன், பை இந்த 7 எழுதிக்கிட்டேன், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ அப்போ இந்த 1/7 அப்படிங்கிற முன்னாடி எழுதிக்கிட்டு 1/7 இன்ட்டு 6i ப்ளஸ் 2j மைனஸ் 3k அப்படின்னு சொல்லி அதை எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ டி கேப் கிடச்சிட்டு ஆல்சோ பியோட வேல்யூ 12 யூனிட்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்மளோட ஈக்குவேஷனோட ஃபார்மேட் என்ன, ஆர் வெக்டார் டாட் டி கேப் ஈக்குவல் டு பி. இதுதான் நமக்கு தேவையான பிளேனோட ஈக்குவேஷன். அப்போ ஆர் வெக்டார் போட்டுட்டு டாட் போட்டு ப்ராக்கெட்டில் டி கேப் எழுதுகிறப்ப ப்ராக்கெட் போட்டு எழுதிக்கணும். சரிங்களா? ப்ராக்கெட் போட்டு 1/7 6i ப்ளஸ் 2j மைனஸ் 3k ஈக்குவல் டு 12 அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பேன். பியோட வேல்யூ 12 தூக்கி அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ என்ன செய்யறாங்க, இங்கே ஒரு 1/7 இருக்கு இல்லையா, ஸோ இந்த 7 கொண்டு அங்கே நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இந்த 7 காமனாக எடுத்து அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். 7 வெளியில் கொண்டு வந்து நேராக அந்த பக்கம் கொண்டு போயிட்டிங்கன்னா 12 × 7 84 ஆகிடும்.
அப்போ r வெக்டார் டாட் 6i + 2j - 3k = 84. ஆக்சுவலாக என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா மல்டிப்ளை வித் 7 அப்படின்னு சொல்லணும். ஸோ ரெண்டு பக்கம் 7ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்ப இங்கே இருக்கிற 7 கட் ஆயிரும், ரைட் ஹேண்ட் சைடு வந்து 84 நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்போ இதுதான் வெக்டார் ஈக்குவேஷன் r வெக்டார் டாட் d கேப் = p. r வெக்டார் டாட் d கேப் = p அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரிஜினல் ஈக்குவேஷன், வெக்டார் ஈக்குவேஷன். சரிங்களா? ஸோ இப்போ இது கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் வேணும் அப்படின்னா பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. இந்த r வெக்டார் அப்படிங்கிறது xi + yj + zk, அதுக்கும் இந்த வெக்டாருக்கு நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற ஆன்சர் எப்படி கிடைக்கும்னா, இந்த செகண்ட் வெக்டாரில் இருக்கிற i, j, k க்கு பதிலாக x, y, z போட்டால் போதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கிடைச்சிடும். அப்போ 6x + 2y - 3z = 84 அப்படிங்கிறது கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். சரிங்களா? ஸோ நமக்கு ஒரு டிஸ்டன்ஸும் ஆர்ஜின்லேருந்து அந்த வெக்டார் பிளேன் உள்ள டிஸ்டன்ஸும் அந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கிற ஒரு வெக்டாரும் தெரிஞ்சால் போதும், அதுலேருந்து நம்ம பிளேனோட ஈக்குவேஷன் ஈஸியாக மேக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வெக்டார் கொடுக்குறப்ப கொடுத்த வெக்டாரை டி வெக்டார்னு எடுத்து அதுலேருந்து டி கேப் கண்டுபிடிக்கணும், அதை மட்டும் மறந்துடக்கூடாது. ஓகே ஃபைன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸாம்பிள் 6.39. இன் எ கார்ட்டீசியன் இஃப் த கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் எ பிளேன் இஸ், ஒரு பிளேனுடைய கார்ட்டீசியன் ஈக்குவேஷனே அவங்க கொடுத்துட்டு ஃபைண்ட் த வெக்டார் ஈக்குவேஷன் ஆஃப் தி பிளேன் இன் த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் வெக்டார் ஈக்குவேஷன் கேட்குறாங்க. ஸோ சிம்பிள், நம்ம போன சம்மிலே பார்த்தோம் இல்லையா, லாஸ்ட் சம்மில் என்ன பண்ணோம், வெக்டார் ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னு சொன்னால், வெக்டார் ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னா கார்ட்டீசியன் கண்டுபிடிக்கிறதுக்கு i, j, k க்கு பதிலாக x, y, z ரிப்ளேஸ் பண்ணணும். இப்போ கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் வந்து வெக்டாருக்கு மாத்திரமே என்ன செய்யணும், ஒரு r டாட் போட்டுட்டு இந்த x, y, z க்கு பதிலாக i, j, k போட்டிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிடும். சரிங்களா? ஸோ அப்போ அதே தான் பண்ண போகிறேன். அப்போ கொடுத்துருக்கிற கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் எழுதியாச்சு. இதில் இருக்கிற i, x, y, z க்கு பதிலாக i, j, k போட்டுட்டு முன்னாடி ஒரு r டாட் போட்டுக்கிறேன். அப்போ r டாட் 3i - 4j + 3k = -8. சரிங்களா? ஸோ இப்போ இந்த பேட்டர்னில் வரப்போ இந்த -8ங்கிறது பியோட வேல்யூ. பிங்கிறது ஆர்ஜின்லேருந்து உள்ள டிஸ்டன்ஸ், ஆர்ஜின்லேருந்து பிளேன் உள்ள டிஸ்டன்ஸ், தூரம். சரிங்களா? ஸோ அப்போ தூரம் வந்து என்னவாக இருக்கக்கூடாது, எனக்கு நெகட்டிவாக இருக்கக்கூடாது. அதனால் மொத்த ஈக்குவேஷனையும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு மைனஸ், ரைட் ஹேண்ட் சைடு மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், ஆர் வெக்டார் அப்படியே இருக்கும். லெஃப்ட் சைடு மல்டிப்ளை பண்ணுற மைனஸை இந்த வெக்டாருக்குள்ள கொண்டு போயிடுவேன். சரிங்களா? இதுக்கு கொண்டு போகிறப்ப என்ன, -3i + 4j - 3k = ரைட் ஹேண்ட் சைடு மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறப்ப 8 அப்படின்னு கிடச்சிடும். சரிங்களா? ஸோ இது கவனம், இங்கே -8 + 8 மாற்றுறதுனாலும் ஆன்சர் தப்பு தான் அது. சரி, ஏன்னா இந்த 8 அப்படிங்கிறது டிஸ்டன்ஸை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடியது, இது நெகட்டிவ் நம்பராக இருக்கக்கூடாது. ஓகே, தென் எக்ஸாம்பிள் 6.40 பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த டைரக்ஷன் cosines ஆஃப் த நார்மல் டு தி பிளேன் அண்ட் லென்த் ஆஃப் தி பெர்பெண்டிகுலர் ஃப்ரம் த ஆர்ஜின் டு த பிளேன் இஸ் அப்படின்னு சொல்லி, ஆர்ஜின் டு த பிளேன் r வெக்டார் டாட் 3i - 4j + 12k = 5 சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த பிளேனோட ஈக்குவேஷனுக்கு டைரக்ஷன் கொசைனை கண்டுபிடிக்கணும் அண்ட் ஆர்ஜின்லேருந்து அந்த பிளேன் உள்ள டிஸ்டன்ஸையும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? நார்மல் டு தி பிளேன் அண்ட் லென்த் ஆஃப் தி பெர்பெண்டிகுலர் ஃப்ரம் தி ஆர்ஜின் கேட்டகரி, ரெண்டையுமே நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ டக்குன்னு பார்த்த உடனே அவசரப்பட்டு என்ன சொல்லிடக்கூடாது, ஸோ பிளேனோட லென்த் வந்து 5 அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடக்கூடாது. ஆர்ஜின்லேருந்து இந்த பிளேனோட டிஸ்டன்ஸ் 5 முடிவு பண்ணிடக்கூடாது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பிளேனோட ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னு சொன்னால் இந்த உள்ளே இருக்கிற இந்த வெக்டாரை டி கேப்னு இருக்கக்கூடாது. அவங்களே பிளேன் வெக்டார் கொடுத்தாலும் அது டி வெக்டார் தான் நடக்குது. நம்ம அதுலேருந்து டி கேப் கண்டுபிடிச்சி தான் நம்ம ஆன்சர் எழுத ஆரம்பிக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ கிவன் ஈக்குவேஷனை ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். அதில் இந்த உள்ளே இருக்கிற இதை டி வெக்டார் 3i - 4j + 12k டி வெக்டார் எடுத்தாச்சு. ஸோ இதுக்கு டி கேப் கண்டுபிடிக்கிறக்காண்டி மாடுலஸ் கண்டுபிடிக்கிறேன். ஸோ மாடுலஸ் போட்டிங்கன்னா நாங்கள் √3² + -4² + 12². சிம்பிளிஃபை பண்ணால் √169, ஆன்சர் வந்து 13 கிடைக்கும். அப்போ டி கேப்புங்கிறது டி வெக்டார் பை மாடுலஸ் ஆஃப் டி வெக்டார். ஸோ கொடுத்த டி வெக்டாரை மேலே எழுதிக்கிற பை 13, மாடுலஸ் ஆஃப் டி வெக்டார் வந்து 13. அப்போ 1/13 × 3i - 4j + 12kன்னு சொல்லிட்டு நமக்கு டி கேப் இருக்கும். நம்மளோட ஈக்குவேஷனுடைய பெர்ஃபெக்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னீங்கன்னா r வெக்டார் டாட் டி கேப் = p. அப்போது நான் எனக்கு கொடுத்துருக்குற அந்த ஈக்குவேஷனை இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு நான் மாற்றுறதா இருந்தால் இந்த டி வெக்டார் இருக்கிற இடத்துல எனக்கு டி கேப் வரணும். அப்போ டி கேப்புங்கிறது என்னது, அந்த டி வெக்டார் / 13 இருக்கணும். அப்புறம் என்ன செய்கிறேன், எனக்கு கொடுத்துருக்குற அந்த 1வது ஈக்குவேஷனை 2 பக்கமும் ஒரு 13ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டுக்கு மாறிடும். இப்போ கொடுத்துருக்கிற பிளேனில் இருக்கிறது டி வெக்டார்னு இருக்குது. அதை ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றுறதா இருந்தால் இந்த டி வெக்டார் வந்து டி கேப்பாக மாறணும். டி கேப்பில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே டி வெக்டார் / 13 இருக்குது, அவ்வளோதான். அப்போ என்ன செய்கிறேன்னா ஈக்குவேஷன் 1 இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவேஷன் 1 2 பக்கம் 13ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ r வெக்டார் டாட் இந்த மொத்த வெக்டார் / 13 = 5/13 கிடைக்கும். இப்போ தான் இது ஸ்டாண்டர்டான ஃபார்மில் இருக்குது. r வெக்டார் டாட் டி கேப் = p அப்படிங்கிற ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ இதில் இருந்து என்ன கேட்டிருக்காங்க, முதல்ல டேரக்ஷன் கொசைன் கேட்டிருக்காங்க. டேரக்ஷன் கொசைன் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, 3/13 - 4/13 12/13.
இதுதான் டைரக்ஷன் கொஸ்டின். தென் ஆரிஜின்லேருந்து உள்ள டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 5/30. ஸோ டைரக்ஷன் கொஸ்டினும் எழுதிடலாம், ஆரிஜின்லேருந்து உள்ள டிஸ்டன்ஸையும் எழுதிடலாம் இங்கே. ஓகே, ஸோ இதில் நான் பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் கேட்டாலும் இதை தான் நம்ம சொல்லணும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு சம் வரும், அதை பார்ப்போம்மா. ஓகே ஃபைன். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 2 சம் தான் அங்கே இருக்குது. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 6.6ல் இதுக்கு ரெலவெண்ட்டாக உள்ள சம்ஸ் இருக்குது. நல்லா இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த வெக்டார் ஈக்குவேஷன் ஆஃப் எ பிளேன். எக்ஸசைஸ் 6.6ல் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், find the vector equation of a plane which is at a distance of 7 units from the origin having 3, -4, 5 as a direction ratios of the normal to it. சரிங்களா? ஸோ டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. இங்கே 3, -4, 5 கொடுத்தோடனே இதை பாயிண்ட்டு நினச்சிடக்கூடாது. சரிங்களா? அது அடுத்த வார்த்தை பார்த்தீங்கன்னா இது டேரக்ஷன் ரேஷியோ ஆஃப் ஏ நார்மல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நார்மல் வெக்டாரோட டேரக்ஷன் ரேஷியோ. அப்போ நார்மல் வெக்டார் எப்படி இருக்குது? 3i - 4j + 5kன்னு சொல்லி நார்மல் வெக்டார் இருக்குது. இங்கே 7 யூனிட் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்களா, அப்படின்னா பியோட வேல்யூ நமக்கு. சரிங்களா? ஸோ அப்போ கொடுத்துருக்கிற நார்மல் வெக்டாரை நம்ம என்ன எடுத்துக்கலாம்? டி வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கலாம். பாருங்கள், டிஸ்டன்ஸ் d = 7, டைரக்ஷன் ரேஷியோஸை வச்சு டி வெக்டார் எழுதிக்கிறேன். 3i - 4j + 5kன்னு எழுதியாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த டி வெக்டார் டி கேப் கண்டுபிடிக்கிறதுக்காக மாடுலஸ் ஆஃப் டி வெக்டார் போடுறேன். √3² + -4² + 5². சால்வ் பண்ணால் √50 கிடைக்கும். √50 25 × 2ன்னு பிரிக்கலாம் உள்ளுக்குள்ள. ஸோ அப்போ 25 √2 வெளியில் வரப்போ 5√2 அப்படின்னு சொல்லிட்டு ஆகிடும். அப்போ இருந்து டி கேப் = டி வெக்டார் மேலே எழுதி கீழே மாடுலஸ் ஆஃப் டி வெக்டார் 5√2 அதுக்கு சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ நமக்கு ஒரிஜினல் ஃபார்மேட் என்ன? ஆர் வெக்டார் டாட் டி கேப் = பி. ஆர் வெக்டார் டாட் டி கேப் = பி. ஸோ அப்போ அதுக்கு சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஆர் வெக்டார் டாட் டி கேப்புக்கு பதிலாக இந்த வெக்டார் அப்படியே எழுதிக்கலாம். டி வெக்டார் டி கேப்புக்கு பதிலாக டி கேப்புக்கு பதிலாக அப்படியே எழுதிக்கலாம். ஈக்குவல் பியோட வேல்யூ அவனே கொடுத்துட்டா 7 = 7 அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ என்ன செய்யலாம்? இந்த கீழே இருக்கிற 5√2 இருக்கு இல்லையா, இதை கொண்டு போய் வலது பக்கம் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன ஆகுது? ஆர் வெக்டார் டாட் 3i - 4j + 5k = 7 × 5√2. இது வந்து 7 × 5√2ன்னு கிடைக்கும். 7 × 5 35√2ன்னு சொல்லிட்டு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ இங்கே டேரக்ஷன் கொசைனும் டிஸ்டன்ஸும் கேட்டிருப்பாங்க. ரெண்டுமே ரொம்ப ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே சரி, இங்கே வந்து ஃபைண்ட் வெக்டார் ஈக்குவேஷன் கேட்டிருந்தாங்க. வெக்டார் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஃபைண்ட் த டைரக்ஷன் கொசைன் ஆஃப் த நார்மல் டு தி பிளேன். ஒரு பிளேனுடைய கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இதோடைய டைரக்ஷன் கொசைனை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ஸோ அண்ட் ஆல்சோ ஃபைண்ட் தி நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் எ வெக்டார் ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் அண்ட் த லென்த் ஆஃப் தி பெர்பெண்டிகுலர். இந்த ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். நார்மல் வெக்டார் என்னன்னு கண்டுபிடி, வெக்டார் ஈக்குவேஷன் நான் பேராமெட்ரிக் வெக்டார் ஈக்குவேஷன் என்னன்னு கண்டுபிடிக்கணும், லென்த்தும் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி டைரக்ஷன் கொசைனை கண்டுபிடிக்கணும். அப்போ கொடுத்துருக்கிறது என்னது? கொடுத்துருக்கிறது கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். அப்போ கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் முதல்ல வெக்டார் ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்? ஆர் வெக்டார் டாட் போட்டுட்டு XYZக்கு பதிலாக IJK போடணும். சரிங்களா? IJK = 65. ஓகேவா? = 65 இருக்கும் எடுத்துக்கோம். இப்போ இந்த உள்ள இருக்கிற 12i + 3j - 4kங்கிறது டி வெக்டார். ஓகேவா? டி வெக்டார் வந்து டி கேப் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி மாடுலஸ் ஆஃப் டி வெக்டார் கண்டுபிடிச்சோம்னா 13 கிடைக்குது. அப்போ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் வந்து என்னன்னா ஆர் டாட் டி = பி. அப்போ கொடுத்துருக்கிற இந்த 1வது ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இந்த 1வது ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இப்போ இந்த 1வது ஈக்குவேஷனை நான் ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றணும்னு சொன்னால் இந்த டி வெக்டார் இருக்கிற இடத்துல டி கேப் வரணும். டி கேப் வரணும்னா என்ன செய்யணும்னா அந்த 30 டிவைட் பண்ணணும். டி கேப் வரணும்னா 30 டிவைட் பண்ணால் போதும். அப்போ ஈக்குவேஷனை ரெண்டு பக்கமும் 30 டிவைட் பண்ணிக்கிறேன். 30 டிவைட் பண்ணுறப்ப என்ன பாருங்கள், ஈக்குவேஷன் 1 ரெண்டு பக்கம் 30 டிவைட் பண்ணுறேன். அப்போ ஆர் வெக்டார் டாட் இந்த டேம் டிவைடட் பை 13 வரும். இங்கே 65 டிவைடட் பை 13 அப்படின்னு வரும். இல்லைங்களா? டி வெக்டார் பை 13 = 65 பை 13. 65 பை 13ங்கிறது 5. சரிங்களா? ஸோ இப்போ இருக்கிற இந்த வெக்டார் ஈக்குவேஷனில் இருந்து இதான் வெக்டார் ஈக்குவேஷன். இந்த வெக்டார் ஈக்குவேஷனில் இருந்து டைரக்ஷன் கொசைன் எழுதணும்னா 12 பை 13, 3 பை 13 அண்ட் -4 பை 13 சொல்லி டைரக்ஷன் கொசைன்ஸ் எழுதிடலாம். சரிங்களா? இந்த நெக்ஸ்ட் என்ன இருக்கிற நான் பேராமெட்ரிக் ஃபார்ம். நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் இப்போ நம்ம எழுதிருக்கோம் இல்லையா, இதுதான் நான் பேராமெட்ரிக் ஃபார்ம். நான் போன சம்லேயே சொன்னேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஆர் வெக்டார் டாட் டி கேப் = P எழுதுறீங்க இல்லையா, அந்த ஃபார்ம் எழுதுறதுக்கு பேர் தான் நான் பேராமெட்ரிக் ஃபார்ம். அதுக்கு அடுத்து லென்த் ஆஃப் தி பெர்பெண்டிகுலர் வந்து ரைட் ஹேண்ட் சைடு இருக்கு இல்லையா 5, அதான் லென்த் ஆஃப் தி பெர்பெண்டிகுலர். அப்படி சொல்லி இந்த சம்மை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, தென் தேர்ட் சம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, find the vector and Cartesian equation of a plane passing through the point with position vector. இந்த பொசிஷன் வெக்டார் வந்துட்டாலே எதை ரெப்ரசென்ட் பண்ணும்? பாயிண்டை ரெப்ரசென்ட் பண்ணும்.
அங்கே பாயிண்ட் வித் பொசிஷன் வெக்டார்னு சொல்கிறாங்க. அப்போ கொடுத்துருக்கிற வெக்டாரை நம்ம ஏ வெக்டார் அப்படின்னு தான் எடுக்கணும். அண்ட் நார்மல் டு தி வெக்டார்னு ஒரு நார்மல் வெக்டார் கொடுக்குறாங்க இல்லையா, பாயிண்ட் வெக்டார் கொடுத்தாச்சுனாலே நார்மல் வெக்டார் என்னவாயிடும், என் வெக்டார் ஆகிடும். அப்போ கிவன் ஏ வெக்டார் இருக்குது, என் வெக்டார் இருக்குது. எனக்கு ஃபார்முலா என்ன, ஏ ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட் என் வெக்டார் ஈக்குவல் டு 0. இதுதான் ஒரு கேஸ். அப்போ ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட் என் வெக்டார் ஈக்குவல் டு 0. என்ன செய்யறேன்னா இதை இப்படியும் எழுதிக்கலாம் இல்லையா, ஆர் டாட் என் ஈக்குவல் டு ஏ டாட் என். அதாவது என்ன கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆர் டாட் என் மைனஸ் ஏ டாட் என்னு கிடைக்கும். ஏ டாட் என்ன ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போயிடலாம். அப்போ ஆர் டாட் என் ஈக்குவல் டு ஏ டாட் என். சரிங்களா. ஸோ முதல்ல ஏ டாட் என் கண்டுபிடிக்கிறாங்க. ஏ இந்த இருக்குது, என் இந்த இருக்குது, ரெண்டுக்கும் டாட் ப்ராடக்ட், ரெண்டோட ஐயோட கோஎஃபிஷியன்ட்டை மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 × 1 2, 6 × 3 18, 3 × 5 15. சரிங்களா. ஸோ 2 18 15 ஆட் பண்ணிங்கன்னா 35 கிடைக்கும் ஏ டாட் என். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆர் டாட் என், ஆர் வெக்டார் டாட் என் வெக்டார் எழுதியாச்சு. ரைட் ஹேண்ட் சைடில் ஏ டாட் என்னுக்கு பதிலாக 35. ஸோ சிம்பிளி ஆன்சர் முடிச்சிடலாம். ஆர் டாட் என் வெக்டார் ஈக்குவல் டு ஏ டாட் என் 35. அப்போ வெக்டார் ஃபார்ம் இதுதான். இது கார்டீசியன் ஃபார்ம் என்ன செய்யணும், இதில் இருக்கிற ஐ ஜே கேக்கு பதிலாக எக்ஸ் ஒய் இசட் போடணும், ஆரை விட்டுறணும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 3y ப்ளஸ் 5z ஈக்குவல் டு 35ங்கிறது அதனுடைய கார்டீசியன் ஈக்குவேஷன். ஓகே. ஸோ இதே மாதிரி ஃபோர்த் ஈக்குவேஷன் பாருங்கள். அதுலேயும் ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. எ பிளேன் பாசஸ் த்ரூ தி பாயிண்ட் கொடுத்தாச்சு. அப்போ இது ஏ வெக்டார் மைனஸ் ஐ ப்ளஸ் ஜே ப்ளஸ் 2k நார்மல் டு தி பிளேன் ஆஃப் மேக்னிடியூட் 3√3. இந்த மாதிரி மேக்னிடியூட் 3√3 கொடுத்தாங்கன்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் சாதாரணமாக கண்டுபிடிக்கிற மாதிரி வெக்டாரை கண்டுபிடிச்சி அதை 3√3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ அதனோட லென்த் வந்து 3√3 அளவுக்கு அதிகம். நம்ம சாதாரணமாக கண்டுபிடிக்கிற வெக்டாரை விட 3√3 மடங்கு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா. ஸோ அதனால் மேக்னிடியூட் கொடுத்தாங்கன்னா நீங்கள் சாதாரண எப்போது வெக்டார் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிற மாதிரி கண்டுபிடிச்சி அதை 3√3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். மேக்ஸ் ஈக்குவல் அக்யூட் ஆங்கிள் வித் த கோஆர்டினேட் ஆக்சஸ். நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய பிளேன் ஆனது கோஆர்டினேட் ஆக்சஸ் கூட ஈக்குவல் அக்யூட் ஆங்கிள் கிரியேட் பண்ணுது. தென் ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் தி பிளேன் சொல்லி கேட்டிருப்பாங்க. இப்போ ஏ வெக்டார் முதல்ல எழுதியாச்சு, மேக்னிடியூட் 3√3 ஓகே. இப்போ கிவன் என்னென்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா ஈக்குவல் டு காமா, 3 ஆங்கிள் நமக்கு ஈக்குவலாக இருக்குது. இந்த பிளேன் ஆனது 3 ஆக்சிஸ் கூட கிரியேட் பண்ணக்கூடிய ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குது. நமக்கு தெரியும் 3 ஆக்சிஸ் கூட கிரியேட் பண்ணக்கூடிய ஆங்கிளுடைய கொசைன் ஸ்கொயரை சம் பண்ணணும்னு சொன்னால், அதாவது காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் காமாவோட வேல்யூ 1 அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ஈக்குவல் டு 1. சரிங்களா. ஸோ அதோடு இல்லாமல் ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா ஈக்குவல் டு காமா அப்படிங்கிறதுனால இங்கே இருக்கிற பீட்டாக்கு பதிலாக ஆல்ஃபா, காமாக்கு பதிலாக ஆல்ஃபா போடுறோன்னு வச்சுக்கோங்க. காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா, அப்போ 3 காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 ஆகிடும். அதுலேருந்து காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1/3, அப்போ காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1/√3 ஆகிடும். இப்போ காஸ் ஆல்ஃபா 1/√3னா அதே தான் காஸ் பீட்டாவும் அதே தான் காஸ் காமாவும், பிகாஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா ஈக்குவல் டு காமா. அப்போ 3மே 1/√3 ஆயிடுச்சு. அப்போ என்னுடைய நார்மல் வெக்டார் வந்து என்ன ஆகும், முதல்ல திசை டைரக்ஷன் கொஸ்டின் தெரிஞ்சுதுன்னா அதுலேருந்து வெக்டார் எழுத என்ன செய்யணும், முதல்ல ஃபஸ்ட்டு காஸ் ஆல்ஃபா இன்ட்டு ஐ வெக்டார் ப்ளஸ் காஸ் பீட்டா இன்ட்டு ஜே வெக்டார் ப்ளஸ் காஸ் காமா இன்ட்டு கே வெக்டார். நாங்கள் வெக்டார் தெரிஞ்சு அதிலேருந்து டைரக்ஷன் கொஸ்டின் கண்டுபிடிக்க என்ன செய்வோம், ஐயோட கோஎஃபிஷியன்ட் ப்ளஸ் ஜேயோட கோஎஃபிஷியன்ட் ப்ளஸ் கேயோட கோஎஃபிஷியன்ட் எடுப்போம் இல்லையா. ஸோ இப்போ டைரக்ஷன் கொஸ்டின் தெரியும். அப்போ டைரக்ஷன் கொஸ்டின்னா ஐக்கு கோஎஃபிஷியன்ட்டாகவும் ஜேக்கு கோஎஃபிஷியன்ட்டாகவும் கேக்கு கோஎஃபிஷியன்ட்டாகவும் கொடுத்துக்க வேண்டியதான். அப்படி இருந்து 1/√3 வெளியில் எடுத்துட்டோம்னு சொன்னால் ஐ ப்ளஸ் ஜே ப்ளஸ் கே, ஐ ப்ளஸ் ஜே ப்ளஸ் கே, 1/√3 ஐ ப்ளஸ் ஜே ப்ளஸ் கே அப்படிங்கிறது யூனிட் நார்மல் வெக்டார். சரிங்களா. ஓகே. இப்போ நமக்கு தேவையான நார்மல் வெக்டார் கொஞ்சம் எப்படி இருக்கணும்னா, இந்த யூனிட் நார்மல் வெக்டார் மாதிரி 3√3 டைம்ஸ் அதிகமாக இருக்கணும், மேக்னிடியூட்டடாக இருக்கணும். அப்போ நமக்கு கிடைச்ச அந்த வெக்டாரை 3√3ஆல் நான் மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகும், இந்த √3 கேன்சல் ஆயிரும். 3 கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணால் 3i ப்ளஸ் 3j ப்ளஸ் 3k. ஓகேங்களா. ரைட். ஸோ அப்போ இதுதான் நமக்கு தேவையான ரெக்கார்ட் வெக்டார். என் வெக்டார் ஈக்குவல் டு 3i ப்ளஸ் 3j ப்ளஸ் 3k. இது இன்னும் காம்ப்ளிகேட்டடாக இன்னும் சிம்பிளாக எழுதுறதா இருந்தால் 3 × i ப்ளஸ் j ப்ளஸ் கேன்னு கூட எழுதிக்கலாம், தப்பு கிடையாது. ஓகே. ஸோ இப்போ நமக்கு தேவையான வெக்டார் ஈக்குவேஷன் r டாட் n ஈக்குவல் டு a டாட் n. இப்போ நமக்கு n வெக்டார் தெரிஞ்சிருச்சு, a வெக்டார் ஏற்கனவே தெரியும். அப்போ r டாட் n ஈக்குவல் டு a டாட் n சப்ஸ்டியூட் பண்ணுறேன். r வெக்டார் டாட் n வெக்டார் எழுதியாச்சு ஈக்குவல் டு a டாட் n. a வெக்டார் வந்து எவ்வளோ எழுதிருக்கோம் நம்ம, a வெக்டார் மேலே பாருங்கள், a வெக்டார் ஈக்குவல் டு -i ப்ளஸ் ஜே ப்ளஸ் 2k இது எழுதிருக்கோம் இல்லையா, a வெக்டார். ஸோ அது இது பக்கத்தில் எழுதிட்டு இப்போ a டாட் n, இங்கே n வெக்டார் கண்டுபிடிச்சாச்சு. a டாட் n என்ன வரணும், -1 × 3 -3, 1 × 3 3, 2 × 3 6. சரிங்களா. ஸோ இதை ஃபுல்லாக ஆட் பண்ணணும்னு சொன்னால் எனக்கு ஆன்சர் 6 கிடைச்சோம். ஓகேவா. ஸோ இப்போ என்ன பாருங்கள், ஆர் வெக்டார் டாட் 3i ப்ளஸ் 3j ப்ளஸ் 3k ஈக்குவல் டு 6. ஸோ இந்த பக்கம் ஒரு 3 காமனாக எடுத்து அங்கே கொண்டு போனோம்னா 6/3 ஆகும். ஸோ ஆன்சர் வந்து 2. அப்போ ஆர் வெக்டார் டாட் i ப்ளஸ் j ப்ளஸ் k ஈக்குவல் டு 2ன்னு கிடைச்சிடும். இதுதான் வெக்டார் ஈக்குவேஷன். இதோடைய கார்டீசியன் ஈக்குவேஷன் வேணும் அப்படின்னு சொன்னால் ijkக்கு பதிலாக xyz, x ப்ளஸ் y ப்ளஸ் z ஈக்குவல் 2ன்னு போட்டிங்கன்னா
ஈஸியாக முடிஞ்சிடும் சரிங்களா. ஸோ அப்போ இந்த கொஸ்டின் என்ன செய்யறோம் பார்த்துங்க, இங்கே அவங்க நார்மல் வெக்டார் டேரெக்டாக கொடுக்கல, அதை கொடுக்கறதுக்கு மேலே என்ன செய்கிறாங்க, அது ஆக்சிஸோட கிரியேட் பண்ணக்கூடிய ஆங்கிள் வந்து ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஆக்சிஸோட கிரியேட் பண்ணக்கூடிய ஆங்கிள் ஈக்குவல் அப்படிங்கிறத வச்சு யூனிட் வெக்டார் கண்டுபிடிக்கிறேன். அதுக்கு மேக்னிடியூட் அவங்க கொடுக்குறாங்க, அந்த மேக்னிடியூடால் மல்டிப்ளை பண்ணால் நார்மல் வெக்டார் கிடச்சிடும். சப்போஸ் அவங்க எனக்கு மேக்னிடியூட் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் இந்த யூனிட் வெக்டார் தான் என்னுடைய நார்மல் வெக்டாராக இருக்கும். மேக்னிடியூட் கொடுத்ததுனால அதாவது மல்டிப்ளை பண்ணி எனக்கு ரெக்கார்டு நார்மல் வெக்டார் நான் என் வெக்டார் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு தேவையான வெக்டார் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆர் வெக்டார் டாட் என் வெக்டார் ஈக்குவல் ஏ வெக்டார் டாட் என் வெக்டார் ப்ராசஸை யூஸ் பண்ணி நான் இந்த வெக்டார் ஃபார்ம் ரெடி பண்ணிக்கிட்டேன். தென் அதுலேருந்து ஐஜேக்கு பதில் XYZ போட்டோம்னா எனக்கு கார்ட்டீசியன் ஃபார்ம் கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ அதே மாதிரி அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த இன்டர்செப்ட்ஸ் கட் ஆஃப் பை த பிளேன் ஆர் வெக்டார் டாட் 6i + 4j - 3k = 12 ஆன் தி கோஆர்டினேட் ஆக்சஸ். சரிங்களா. ஸோ இங்கே கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா, இந்த பிளேனானது 3 ஆக்சஸையும் எந்தெந்த பாயிண்டில் கட் பண்ணுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா. ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ முதல்ல கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் வெக்டார் ஃபார்மில் இருக்குது, அதோட கார்ட்டீசியன் ஃபார்ம் கண்டுபிடிச்சோம்னு சொன்னால் 6x + 4y - 3z = 12 இருக்கும். சரியா. எனக்கு நம்மளுடைய இன்டர்செப்ட் ஃபார்ம் எப்படி இருக்கும்னா x/a + y/b + z/c = 1 அப்படிங்கிறது தான் இன்டர்செப்ட் ஃபார்ம். அப்போ ரைட் ஹேண்ட் சைடு எனக்கு 1 தான் இருக்கணும். அதனால் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற 12ஆல் மொத்த ஈக்குவேஷனை நான் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணால் 6x/12 4y/12 - 3z/12 = 1ன்னு கிடைக்கும். 6 12 கட் பண்ணிங்கன்னா 1/2. அப்போ x/2 y/3 and z/-4 = 1. இந்த மைனஸும் கீழே இறங்கிக்கிறேன், நடுவில் ப்ளஸ்ன்னு போட்டு மைனஸு கீழே இறங்கிட்டேன். அப்போ z/-4 = 1. அப்படி தான் பெர்ஃபெக்டான இன்டர்செப்ட் ஃபார்ம். x/a + y/b + z/c = 1 அப்படிங்கிற இன்டர்செப்ட் ஃபார்ம். இப்போ இதில் x = 2 அப்படிங்கிறது x ஆக்சிஸோட இன்டர்செப்ட், y = 3ங்கிறது y ஆக்சிஸோட இன்டர்செப்ட், z = -4 அப்படிங்கிறது z ஆக்சிஸோட இன்டர்செப்ட் சொல்லி கம்ப்ளீட் பண்ணிடலாம் இங்கே நம்ம. ஓகே, ஸோ 5th கொஸ்டின் ரொம்ப ஈஸியாகவே சால்வ் பண்ணிடலாம். Then the last one, 6th question. If a plane meets the coordinate axis at ABC such that the centroid of the triangle ABC is the point UVW, find the equation of the plane. சரிங்களா. ஒரு பிளேனு கோஆர்டினேட் ஆக்சஸை ஏபிசிங்கிற பாயிண்டில் மீட் பண்ணுது. அதோடு இல்லாமல் அந்த 3 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுறப்போ ஒரு ட்ரையாங்கிள் கிரியேட் ஆகும் இல்லையா. அந்த ட்ரையாங்கிளோட சென்ட்ராய்டு வந்து UVW அப்படின்னு சொன்னால் பிளேனோட ஈக்குவேஷன் என்ன, இவ்வளோ தான் கொஸ்டின். சரிங்களா. ஸோ என்ன சொல்கிறாங்க, பிளேன் ஆனது மீட் த கோஆர்டினேட் ஆக்சஸ் ஏபிசின்னு சொல்கிறாங்க இல்லையா. நான் அந்த ஏயை வந்து ஸ்மால் a, 0, 0 அதாவது எக்ஸ் ஆக்சிஸை மீட் பண்ணுற பாயிண்ட்டை a, 0, 0ன்னு எடுத்துக்கிறேன். ஒய் ஆக்சிஸை மீட் பண்ணுற பாயிண்ட்டை 0, b, 0ன்னு எடுத்துக்கிட்டேன். இசட் ஆக்சிஸை மீட் பண்ணுற பாயிண்ட்டை 0, 0, cன்னு எடுத்துக்கிட்டேன். சரிங்களா. நமக்கு இன்டர்செப்ட் ஃபார்ம் ஆஃப் தி ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். ஒரு பிளேனோட இன்டர்செப்ட் ஃபார்ம் வந்து என்ன, x/a + y/b + z/c = 1ங்கிற இன்டர்செப்ட் ஃபார்ம். இதை ஈக்குவேஷன் 1 அப்படின்னு சொல்லி நம்ம தனியாக எடுத்துக்கணும். இது போக ஏபிசியை கனெக்ட் பண்ணக்கூடிய ட்ரையாங்கிளுடைய சென்ட்ராய்டு கேட்குறாங்க. சென்ட்ராய்டு என்ன அர்த்தம், 3 பாயிண்ட்டையும் கூட்டி 3ஆல் டிவைட் பண்ணணும், அவ்வளோதான். சரிங்களா. அப்போ a + 0 + 0/3, அதுக்கப்புறம் 0 + b + 0/3, 0 + 0 + c/3 கிடைக்கும். ஸோ அதாவது a/3 + b/3 + c/3. இந்த சென்ட்ராய்டு எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, சென்ட்ராய்டு நம்ம என்னென்னு எடுக்கணும், UVWன்னு எடுக்கணும். அப்போ u = a/3, v = b/3, w = c/3. அதில் இருந்து a = 3uன்னு சொல்லிக்கலாம், b = 3vன்னு சொல்லிக்கலாம், c = 3wன்னு சொல்லிக்கலாம். இப்போ கிடைச்ச ஏபிசி வேல்யூவை கொண்டு போய் ஈக்குவேஷன் 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இந்த ஏபிசிக்கு பதிலாக x/3u + y/3v + z/3w = 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஒரு 3 மட்டும் காமனாக எடுத்து அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னா x/u + y/v + z/w = 3. 1 × 3 3 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த ஃபார்மில் ஈக்குவேஷன் கிடைக்கும். ஓகே, ஸோ இதோட எக்ஸசைஸ், இது ரெலவெண்ட்டான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடியுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.